வணக்கம். ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். ஹீரா அஜித் மேட்ரு முன்னுக்கு பின் முரணா இருக்கு, அது கரெக்டா டீட்டெயிலா சொல்லுங்களேன் சார். இந்த அஜித் ஹீரா மேட்ரு வந்து என்னன்னா, இந்த தேவையில்லாத ஆணி, இந்த நீ புடுங்கிறது பூராவே தேவையில்லாத ஆணின்னு வடிவேலன் ஒரு படத்தை சொல்லுவார்ல, ரமேஷ் கண்ணா ஏறி தேவையில்லாத ஆணி தேவையில்லாத ஆணி நான் எப்படி கண்டுபிடித்து அப்படின்னு கேட்பாரு. நீ புடுங்கிறது பூராவே தேவையில்லாத ஆணி தான் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்க எதுக்கு எந்த விஷயத்துக்கு எங்க தீக்கு வந்து முடிச்சு போடுறாங்கன்னு தெரியல. எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த எல்கேஜி படிக்கும்போது யூகேஜி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த டீச்சர் அழகா வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து எனக்கு முதல்ல இந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கணுவாங்கல்ல, அந்த மாதிரி யாரும் அஜித் குமார் எங்கேயும் சொல்லியிருந்தா கூட அந்த டீச்சரை கண்டுபிடிச்சி ஈர்த்துன்னு வந்து இந்த டீச்சரை ஏமாற்றி அஜித்னு கூட இவங்க போடுவாங்க. சரிங்களா? இவங்களோட டார்கெட் வந்து ஹீரோவுக்கு நன்மை செய்யணுன்றலாம் ஒரு எண்ணமும் கிடையாது. அஜித்தோட பேரை இப்படி டிகிரேட் பண்ணலான்றதான் இவங்களுடைய எண்ணம். அது குறிப்பிட்ட ஒரு சில தரப்பு ரசிகர்கள் பண்ணுவாங்க, மற்றது யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் வந்து அருணாச்சலம் திரைப்படத்தப்போ வந்து நடந்த ஷூட்டிங் படம் சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரம்பா மேடம் கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. அப்போ வந்து படப்பிடிப்பு இருக்கும்போது வந்து திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. அப்ப திடீர்னு என் முதுகு யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சு, பின்னாடின்னு சொன்னாங்க. இவங்க அதுக்குள்ள வேற ஏதோ கற்பனை பண்ணிட்டாங்க, ரம்பாவுக்கு பின்னாடி இப்படி தலைவிட்டாரா அப்படி தலைவிட்டான்ற மாதிரி இவங்க பேடி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இவங்களுடைய அஜெண்டாவே என்னன்னா நெகட்டிவிட்டியை விரும்புற அஜெண்டா. இவங்க இந்த பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க நாட்டுல எவ்வளோ அந்த ஹீரோ நல்லது பண்ணிப்பாரு, அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியாது. எங்க என்ன ஒரு சின்ன அது இன்னும் பெரிய தேச துரோகம் மாதிரி பேசணும் உட்காந்துட்டு. ஆனா இவர் தரப்பு நடிகருக்கு இல்லாத அல்லாத பொல்லாத எல்லா அநியாயமும் பண்ணுவாரு, ஆனா இதை பத்தி ஒரு வாயத்துக்கும் தர மாட்டாங்களே, அந்த மாதிரி கதை தான் இது. அப்ப வந்து ரம்பா மேடம் வந்து சொல்றாங்க, அப்ப கரண்ட் கட் ஆயிடுச்சு, பின்னாடி யாரோ தட்ட மாதிரி இருந்து கரண்ட் வந்தோன்னு பார்த்தா ரஜினிகாந்த் அவர்கள் தட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க ஜாலியா கேஷுவலா சொன்னாங்க. அவங்க அப்போது ஒரு சுவாரஸ்யமா நானே பயன்ட்டு, அப்போ யாரோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு விட்டு அப்புறம் பார்த்தா நான் தான் தட்டுன்னு ரஜினிகாந்த் சொல்லும்போது வந்து அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா சொன்னாங்க. அதை என்னவோ இவங்க பெருசா பேசினாங்க ரஜினி பேரை கெடுக்கிறதுக்காக. இல்ல அந்த மாதிரி தான் இங்க ரஜினிகாந்த் 180-90 படங்கள் கிட்ட நான் எந்த படம் நிறைய படம் நடிச்சிருக்காரு, அவளை இட்டு கொடுத்துருக்காரு, எப்படி அந்த மனுஷன் வளர்ந்தான் அதை பத்தி பேச மாட்டானுங்க. இதுதான் இப்ப ரொம்ப அருணாச்சலம் படத்துல தான் முக்கியம்வாங்களா, அந்த மாதிரி கதை தான் இப்ப எடுத்துக்க முடியும். 1996 நடந்த விஷயத்தை தூக்கிட்டு வந்து அப்ப இவன் பேசுறான்னு பாத்தீங்களா, அப்பெல்லாம் இவனுக்கு பிறந்தே இருக்க மாட்டாங்க. அஜித் சொல்ற மாதிரி தான் சொன்னோம், வாலி படம் பார்த்திருக்கியா நீ, அப்படி பிறந்தே இருக்க மாட்டேன்னு வரல, அந்த மாதிரி கதை தான் இது. இப்ப இந்த ட்விட்டர்ல உட்காந்து போட்டுட்டு இருக்கானு பாத்தீங்களா, இவங்கெல்லாம் அப்ப பிறந்தே இருக்க மாட்டாங்க உண்மையை சொல்ல போனா. அப்போ அந்த நிகழ்வுல அது அப்ப என்ன நடந்ததுன்றதா இங்க வட்டாரங்கள் இருக்கிற கோலிவுட் வட்டாரங்களே அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்குமே தெரியும். 1996 காதல் கோட்டை படத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த டச்சுமே கிடையாது. அதுக்கப்புறம் தொடரும் படத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹீரோக்கு, அவ்வளவுதான். அதோட அவங்க கதை முடிஞ்சு போயிடுச்சு. என்ன ரீசனுக்காக முடிஞ்சது என்றதை எல்லாமே தெளிவா முடிஞ்சு அன்னையோட முடிஞ்சு போனோம். ஏற கட்டியாச்சு அந்த மேட்டரை. ஆயிடுச்சு 30 வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. இப்ப தூக்கிட்டு வந்துட்டாங்க ஹீரோவுக்கு வந்து நீதி வேண்டும் நியாயம் வேண்டுமா. டே முதல்ல அப்புறம் வாயில வந்துரு போகுது அவங்களெல்லாம் போய் இங்க நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் சொன்னா உங்க தரப்பு நடிகர்களுக்கு எத்தனை பேருக்கு கொடி பிடிக்கும் தெரியுமா, உங்களுக்கு எத்தனை நடிகர்கள் கொடி பிடிக்கும் தெரியுமா? இது சார் நம்ம வேணாம், அது பர்சனல் வெஞ்சன்ஸ்ன்னுவாங்க. ஏன் ஒரு பிரபல நடிகர் கூட சேர்த்துக்கிட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, அதே நடிகை பிரபல நடிகர் கூட சேர்த்துட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப அந்த குடும்பத்துக்காக போய் நீங்க கோஷம் போடுவீங்களா? அந்த குடும்பத்துக்கு நீதி வேண்டும் படி ஹீரோ எதிர்த்து நீங்க போட்டிடுவீங்களா? நீங்க சொல்லுங்க. இதுல என்ன நிகழ்வு நடந்ததுன்னே தெரியாம அப்படியே சில பேர் என்ன பேசுறாங்க, தொடரும் படத்துல வந்து லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு அப்படின்றாங்க. ஏங்க தொடரும் படம் அப்ப ஷாலினியும் மேடமும் அஜித் அவர்களும் வந்து காதலிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அமர்கல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அந்த டைம்ல. எப்படிங்க வந்து அவங்களுக்கு போயிட்டு லவ் லெட்டர் கொடுத்துருப்பாங்க? எல்லாம் அறிவுஜீவி மாதிரியே பேசுறாங்க உட்காந்துக்கிட்டு. தொடரும் ரிலீஸ் ஆன அடுத்த ஒரு 6 மாசத்துல வந்து இந்த படம் ரிலீஸ், அமர்கலம் படம் ரிலீஸ் ஆகுது. ஒரே வருஷம் 1999 இந்த மேட்டர் நடந்து 1997 அவர் ஏற கட்டு போயிட்டாரு. அவரு எப்படி நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க என்ன கால்குலேஷன்ல பேசுறாங்கன்னு ஒன்றும் புரியல. சரி சரி. இப்ப சரத்குமாருக்கு நடந்ததுனாலதான் அவங்க அவராச்சும் கல்யாணம் ஆனவர், கல்யாணம் ஆகி வீட்டுல பிரச்சனை ஆகி அது தொடர்ந்துகிட்டு இருந்தது. இவர் நடுப்புற வந்து இன்னொரு நடிகையோடைய காதல் கோட்டை நடிகையோடைய கிசுகிசுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது மூணாவதா வந்து என்ன கேக்குறேன்னா, அஜித் குமார் என்ன திருமணம் செய்து விட்டு அவர் வந்து கல்யாணம் பண்ணி விட்டு வந்து நடுத்தரில் விட்டு வந்துட்டாராமா? இல்லை நான் கேட்கிறேன், இப்போ அஜித் குமார் அவர்கள் திருமணம் செய்து விட்டு தன் மனைவியை நடு ரோட்டில் விட்டு வேறொரு பொருள் குடும்பம் நடத்தினார் அப்படின்ற மாதிரி செய்தியா இது? ஏசா வாலிப வயசுல இங்க அவனும் காதல் பண்ணதே இல்லை, எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். எல்லாம் காதல் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிதான் இருப்பாங்க. ஏன் நீங்க பண்ணிருப்பீங்க, நான் பண்ணிருப்பேன், யாரு வேணாலும் வாலிப வயசுல பல விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. காதலை மட்டும் சொல்ல, பல விஷயங்களை வாலிப வயசுல அது அவங்க அறியாத வயசு புரியாத வயசுன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்கல்ல, அந்த வயசு எல்லாருமே இளமை பருவத்தில் என்னென்ன சிலும்பு வேலைகளை பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. மேல யாரும் பண்ணாம இருந்திருக்காங்க. அந்த வயசுல நடந்து தூக்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து இப்போ வந்து குத்துதே கொடிதேன்றானுங்க உட்காந்துட்டு. என்ன ஒரு இது எப்ப ஒரே விஷயம் நல்லா சொல்றேன் கேட்டுங்க. இங்க 1008 தப்பு பண்றவன் அவன் தப்பு மறைக்கதான் அடுத்தவங்களை பழி போட்டுட்டே இருப்பான் இனிமே உட்காந்துக்கிட்டு. ஏன்னா அவன் தப்பு நீ எடுத்து காட்டிக்க மாட்டேல்ல. உன் மேல தப்பு போட்டிருந்தா நீ ஒன்னே தானே பெருசு. நான் நியாயமானவன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கா நீ ஓடிட்டுமே. உனக்கு மறுநாள் ஒரு புதுசா ஒரு படியத்துக்கு போடுவானுங்க. இங்க பாத்தீங்கன்னா 1008 அழுக்கு நடந்துட்டு இருக்கான். அதை கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து வேலை கிடையாது. பயப்படுறதும் மூடிக்கிட்டே இருப்பான் சும்மா சும்மா. அந்த மாதிரி தான் இது பார்க்க முடியும் நம்ம. ஏன்னா யார் பக்கம் உங்க பக்கம் தப்பு இருக்குன்னு வச்சுங்க சார், எங்க நம்மள கேட்டு போறவங்க நீ என்ன பண்ணுவீங்க, அடுத்தவங்க பழி நல்லவனா அவன் பாரு அவனை பழி போடு. ஏன்னா அவன் நல்லவன் மேலே பழி போட்டா அவங்க எதிர்ப்பலைகள் நிறைய வரும்ல உங்களுக்கு. அந்த மோட்டிவேட் தான் இவங்க எல்லாமே டிராவல் பண்றாங்க. இதுதான் இங்க உண்மை நடந்துட்டு இருக்கு. வேற ஒரு ரீசனுமே இல்லை. இப்ப அஜித்துக்கு இப்ப ஒய்ஃப் அமைஞ்சிருக்க மாரி ஒருவேளை ஹீரோவோட கல்யாணம் நடந்திருந்தா இந்த நேரம் அவருடைய இந்த டார்கெட்டே அடைஞ்சிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இல்ல சார், அது வந்து நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. இவங்களோட வாழ்ந்தனால தான் அச்சீவ்மெண்ட் ஆச்சு, அவங்களோட வாழ்ந்ததுல தான் அச்சீவ்மெண்ட் ஆச்சுலாம். அதெல்லாம் நம்ம யாரும் அவருக்கு அந்த மனப்பக்குவமும் இல்லை. எப்பவுமே சொல்றேன், நல்லா கேட்டுங்க. அஜித்குமார் வந்து ஒரு விஷயம் சொன்னார்னா அதை நேர்மையா கடைபிடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள். திருமணத்துக்கு பிறகு நடிகை ஷாலினி அவர்கள் எந்த படத்தில் நடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. இன்னி வரைக்கும் அவங்க எந்த படத்தில் நடிக்கல. தனது கொள்கை குறிக்கோளா இருக்காரு. இங்க எத்தனையோ நடிகள் திருமணத்துக்கு பிறகு இந்த நடிகை நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஏமாத்துற ஆள் அவர் கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. 1995 ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்ப என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம், நான் வந்து ரேஸுக்காக தான் இந்த மாதிரி சினிமாவுக்கே வந்தா, இப்ப என்னால பண்ண முடியுமா தெரியலன்னு. எப்போ அவர் சொல்லும் போது அவருடைய வயது 24, இன்னைக்கு வந்து அவருடைய வயது 55. இந்த வயசு அவர் அச்சீவ் பண்ணி காட்டியிருக்காரு. அவன் வீட்டு காசுல சம்பாதிக்கல, தன்னுடைய சொந்தமான ஒரு முயற்சியின் மூலமா சொந்தமா கார் கம்பெனி ஆரம்பிச்சு சொந்தமா ஒரு டீம் ஆரம்பிச்சு நாட்டுக்கு போய் பெருமை தட்டி வந்திருக்காரு சார். அவருடைய நாட்டு கொடுத்த காசுல திரும்பி இந்திய அரசாங்கம் கொடுத்த காசுல போய் அவர் பெருமை தேட்டு வரல. அவருடைய சொந்த காசு இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காரு, தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்காரு. அப்படி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் இவங்களை கல்யாணம் பண்ணா எப்படி இருப்பாரு, இவங்களுக்கு இதெல்லாம் அவருடைய திறமை சார். இல்லை, ஏன்னா அந்த கணவன் மனைவி இந்த உறவு என்பது வந்து ஒருத்தர் புரிதல் தான் மெயின். அந்த விஷயத்துல வந்து அவர் கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை வந்து சார் என்னைக்குமே வந்து பாசிட்டிவ் சொல்லுவாங்க. இவங்க பேசுறது அறிவு கட்ட ஜீவிங்க. நீங்க ஒழுங்கா இருந்தீங்களா முதல்ல நான் கேட்கறேன். இப்ப நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? அந்த மனுஷன் அன்னைக்கே எதுவுமே வேணாம் நமக்கு இதான் முக்கியம் சொல்லி ஒதுங்கி வந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒழுங்கா இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. எவனாச்சும் ஒழுங்கா ஒழுக்கமான ஒருத்தனை காட்டுங்க சார். நீங்க அசிங்கமா குடும்பத்தை திட்டுறது, இவனுங்கெல்லாம் வந்து இவனு சொல்றத கமெண்ட்ல தூக்கிட்டு நீங்க எங்ககிட்ட கேள்வி கேட்காதீங்க சார். குடும்பத்தை திட்டுறது, பெத்த அம்மா அப்பாவை திட்ட வேண்டியது. எவன்லாம் வீடியோ பேசுறானோ அஜித்துக்கு சப்போர்ட்டா, ரஜினிக்கு ஆதரவா, ஆதரவு கிடையாது. எவன் உண்மையை பேசுறானோ அவனெல்லாம் பிடிச்சி இவனுக்கு திட்ட வேண்டியது. நீங்க யோசிச்சு பாருங்களா, யாரால இங்க உண்மையை பேசுறாலும் அவன் குடும்பத்தை அசிங்கமா இவனுக்கு கமெண்ட்ல போட வேண்டியது. இதை தவிர்த்து வேற என்ன சார் உங்களுக்கு தெரியுது? நீங்க சொல்லுங்க சார். உண்மையை பேசுறா, ஏன்னா உண்மையை பேசுறதுனால அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. ஐயோ எங்கடா அப்பா நமக்கு சாதகமான நடிகரை பத்தி இப்படி டேமேஜ் பண்ணிட்டு போறாங்கட்டு ஒரு பயம். வேற என்ன, அவனுக்கு எதிர்வாதம் கூட வைக்க முடியல சார். நீங்க ஒரு வாதத்தை முன்வைக்கும் போது நீங்க எதிர்வாதம் முன்வைப்பீங்க. நான் ஒரு வாதத்தை முன்வைக்கும் என் குடும்பத்தை போய் நீங்க திட்டுவீங்களா? எந்த மடையனாச்சும் பண்ணுவானா? நீங்க 6 அறிவு உள்ள மனுஷன் எவனாச்சும் பண்ணுவானா? நீங்க பதில் சொல்லுங்க. உண்மை இவனுக்கு திட்டாங்களே, முதல்ல இவனுக்கு எந்த குடும்பத்துல வந்து பிறந்திருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இவங்களோட பேரண்ட்ஸ் எந்த நிலைமை இவனை வளர்த்துருப்பான்னு பாருங்க. இவங்களெல்லாம் இப்படிதான் வந்து வளர்ப்பாங்களாமா எல்லா சார்? யாரெல்லாம் இங்க பாருங்க, நீங்க வேணா பாருங்க சார். நீங்க சமூக வலைத்தளம் எங்க வேணா இருக்கு சார். எவன் நேர்மையா பேசுறோம்னா அவங்க குடும்பத்தை இவங்களுக்கு திட்டாத இதுவே கிடையாது சார். இவங்களுக்கு பண்ணாத அட்டு அநியாயமே கிடையாது. நம்மளே இந்த இது பண்றாங்கன்னா அப்போ அந்த ஆளு எவ்வளவு நேர்மையான மனுஷன். அப்ப நீங்க சும்மா விட்டுருவாங்களா? நீங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி கதை தான் இது எல்லாமே. சரி சார், பத்மவிஷ்ணு விருது வாங்கியிருக்காரு. அவர் வந்து அந்த பிஜேபி வந்து அவரை வந்து எப்படியே தூக்கணும்னு அதை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது சாத்தியப்படுமா சார்? இப்ப சமீபத்துல ஒரு பத்திரிகை வந்து பேட்டி கொடுத்துருக்காரு சார். பொலிட்டிக்கல் விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது, எனக்கு அந்த அளவுக்கு வந்து நான் பொலிட்டிக்கல் வந்து பெருசா விரும்ப மாட்டேன். தெளிய ஒரேடி அடிச்சிட்டாரு. நீங்களே பாத்திருப்பீங்க. எனக்கு பொலிட்டிக்கல் அவர் விரும்ப மாட்டாரு. பொலிட்டிக்கல் பத்தி நான் அது எதுவும் பெருசா பேசுனதுல நான் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். என்னுடைய சமகாலத்துல வந்த நடிகர்கள் அரசியலுக்கு வரது நல்லதான் சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அது அவங்க விருப்பம் வரது நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க பத்ம விபூஷன் வந்து பட்டம் வாங்கும்போது கூட அது எல்லாருக்கும் ஜென்ரலா ஒரு வணக்கம் வச்சுட்டு போயிட்டேன்ட்டாரு. அங்க போய் பாரத பிரதமர் மோடி அவர் உட்காந்துருக்காரு. நினைச்சிருந்தா தனியா போயிட்டு வணக்கம் வச்சிருக்கலாமே, வச்சாரா? எப்படிங்க வந்து இவங்க சொல்ற கதைக்கு வந்து இதுவாக கேஸ் தனியா கூப்பிட்டு வணக்கம் ஒரு பாரத பிரதமர் வச்சாரா? பாரத பிரதமர் உட்காந்துருக்காரு, நிதி அமைச்சர் உட்காந்துருக்காங்க, உள்துறை அமைச்சர் உட்காந்துருக்காரு. அவ்வளவு பேர், அவ்வளவு பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் அங்க உட்காந்துருக்காங்க. யாருக்காச்சும் ஒரு தனிப்பட்ட முறை வணக்கம் வச்சாரு? நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி வணக்கம் வச்சா பிஜேபி கட்சி அஜித்தை தூக்கி பிடிக்கிறது, தாங்கி பிடிக்கிறது, ஆகாயத்துல பறக்க விடுதுன்னு நீங்க சொல்லிக்கலாம். எதுவுமே பண்ணலையே. ஜென்ரலா எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. அவர் கண்ணு சொல்ல போனா பிரதமர் மோடி அவர்கள் அவர் கண்டு கூட இல்லை. அவர் அங்க உட்கார்ந்தாருன்னு தெரியாது. நேரா போனாரு,
குடியரசுத் தலைவர்கிட்ட அவார்டு வாங்கினது வந்துட்டேன்ட்டார், முடிஞ்சு போயிடுச்சு. திரும்ப வரும்போது வணக்கம் வச்சுட்டு வந்துட்டாரு. அவ்வளோ எங்க பேசினார் அவரு? யார்கிட்ட பேசினாரு? எங்கேயாச்சும் யார்கிட்ட பேச ஒரு வீடியோ இருக்குதா? பர்சனலா பேச ஒரு வீடியோ இருக்குதா? நீங்க சொல்லுங்க. இல்ல அது வீடியோ இல்ல, இதெல்லாம் கொடுத்து எப்படியாச்சும் அவரை தன்னுடைய பக்கம் இழுக்கணும். அவருடைய பக்கம் இது என்ன சார் பண்ண போறாங்க? அந்த சார் அரசியல் ஆசையே இல்லாத சார். இங்க ஒண்ணும் இல்ல சார், ஜென்ரலா இங்க உட்காந்துருக்க ஒரு சாதாரண ரசிகர் ஒன்றும் தெரியும் சார். எவனுக்குலாம் இங்க அரசியல் வர ஆசை இருக்கு நடிகருக்குன்ற அவங்க உட்காந்துருவங்களுக்கே தெரியும் சார். ஒரு மத்தியில் ஆட்சி அவங்களுக்கு தெரியாதா? நீங்க என்னதான் பிடிச்சி இழுத்தாலும் வரமாட்டாருன்றது தெரியாது அவங்களுக்கு. நீங்க சொல்லுங்க. ஜெயலலிதா கூப்பிட்டே போல, ஜெயலலிதா அம்மையார் விடுங்க சார், நீ ஜென்ரலாவே தெரியும் சார். இப்போ இன்னைக்கு இருக்கிற அப்படியே சுச்சுவேஷன் பார்த்துட்டே போங்க. இப்போ அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு தலைமுறையில இன்னைக்கு எந்தெந்த நடிகர்கள் அரசியல் வர ஆசையா இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா? கண்டுபிடிக்க முடியாதா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த நடிகர்லாம் ஃபேன்ஸை கூப்பிட்டு மீட் பண்றாரு, எந்தெந்த நடிகர்லாம் வருஷம் ஃபேன்ஸ்களை கூப்பிடுறான்னு தெரிஞ்சாலே கண்டுபிடிச்சலாமே. இங்க யார் அடுத்து அரசியலுக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்ட்டு. இங்க ரெடியா இருக்காரு அவரு. அஜித் என்னைக்காச்சும் வந்து ஃபேன்ஸ்களை கூப்பிட்டு மீட் பண்ணாரா? எங்க மீட் பண்ணாரு சொல்லுங்க. அவர் கடைசியா அவர் எப்போ சார் மீட் பண்ணாரு கடைசியா ரசிகர்களை சொல்லுங்க. 2002-3 எனக்கு தெரிஞ்சு ரசிகர்களை மீட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு தனியா வேற. அதுக்கப்புறம் அவர் எந்த ரசிகரை கூட்டம் கூட்டது சரித்திரமே கிடையாது. அவரே தான் சொல்லிட்டாரு, எந்த கூட்டத்தையும் நான் கூட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல படத்துல. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அவர் எந்த அரசியல் கட்சிக்கு எப்ப எந்த காலத்துல வரப்போறது கிடையாது சார். நான் அடிச்சு சொல்றேன், அவர் எந்த கட்சியால அவர் ஒன்னும் நிர்ணயிக்க முடியாது. எந்த கட்சி நினைச்சு அவர் பயப்படுற ஆளும் அவர் கிடையாது. நீங்க ஒண்ணும் நான் யோசிச்சு பாருங்க. எந்த விஷயமும் இல்ல சார். அவர் எல்லா விஷயத்தையும் நேர்மையா இருக்காரு சார். நீங்க என்னத்த சார் வச்சு கேஸ் போடுங்க அவர் மேல? நீங்க சொல்லுங்க சார். கேஸ் போடுறதுக்கு எப்படியாச்சும் கூப்பிட்டுக்கணும்ட்டு சில 2 வகை இருக்கு. ஒண்ணு அவனை மிரட்டி அவன் மேல பிரச்சனை இருந்தா வாங்கலாம், இல்லாட்டி அன்பா எப்படியாச்சும் வாங்க அப்படின்னு வாய்ப்பு சார். ஒன்னே ஒண்ணு சார், இங்க 2 விஷயம். 2வது வழியில தான் அது நடக்கும். 2 விஷயம் தான் சார். உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது பண்ண நினைச்சிட்டு வர்ற ஒரு தரப்பு, இருக்கிற பணத்தை இன்னும் எப்படா சுருட்டலாம் நினைக்குது 2வது தரப்பு. இதுல அஜித் எந்த தரப்பு சார்? நீங்க சொல்லுங்க. அவர் அவங்ககிட்டயாச்சும் பணத்தை சுருட்டி இருக்காரா, இல்ல ஏமாத்தி ஊரை ஏமாத்தி கொள்ளை? இந்த 2 தரப்பு தான் அரசியல் வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள். இது 2மே அவர்கிட்ட கிடையாது. உண்மையிலேயே நல்லது பண்ண நினைச்சு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் நினைச்சாரு இவங்க நம்மளை வச்சு நிறைய பகடக்காயை யூஸ் பண்ணாங்க, எப்ப சாமி எனக்கு அரசியலே வேண்டாம், நான் படத்தை நெக்ஸ்ட் போயிட்டு ஒதுங்கிட்டாரு, முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் பெருசா கிழிச்சானுங்க அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஆயிரமா கொள்ளடிக்க கோடியா கொள்ளடிக்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரான்னு சொன்னானுங்க. அதான் வரலன்ட்டு போயிட்டேன். இப்ப பேசணும் எங்கடா போனீங்க? இப்ப பேசணும் அன்னைக்கு பேசினானுங்களே சார். 1000 கோடியா கொள்ளடிக்கு தான் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னானுங்களே. அதுக்கப்புறம் அவரு கொஞ்ச நாள்லயே வந்து நான் வரல, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு உடல்நிலை முடியாத கதை வரல சொல்லிட்டு போயிட்டாருல. அப்ப கோடியா கொள்ளடிக்கல ரஜினிகாந்த். அப்ப வரணும்னா மட்டும் கொள்ளடிக்காரு, போயிட்டா கொள்ளடிக்க மாட்டாரா அவரு? என்னையா உங்க இது புரியவே இல்லை எனக்கு. சரி, அந்த மாதிரி கான்செப்ட் தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க உட்காந்து. சரி சார், அஜித்துடைய அப்டேட் அடுத்த படம் என்ன சார்? அஜித்துடைய அடுத்த படம் அப்டேட் வந்து 2026 ஜனவரி மாசம் தான் சார் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ வந்து இந்த 6 மாசம் பாத்தீங்கன்னா இந்த ரேஸ் இந்த சம்பந்தமா தான் அவர் இருக்க போறாரு. அது எல்லாம் அவருடைய பிறந்தநாள் சமீபத்துல தான் போச்சு. அவர் குடும்பத்தோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு வந்து அநேகமா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கத்திலேயோ இல்ல நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கத்துல தான் நடிக்க போறாரு. இது 2 பேர் தான் யாரோ ஒருத்தர் நடிக்க போறாரு, அது மட்டும் உண்மை. ஏன்னா தனுஷ் அவர்களை சமீபத்துல கூட கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பு கூட சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ திரும்பவும் கூட சந்திக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த 2 டைரக்டர் கூட யாரோ கூட தான் படம் பண்ண போறாரு. அது முழுக்க உண்மை. ஆனா இப்போதைக்கு வரது வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவர் ரேஸ்ல பிஸியா இருக்காரு. அடுத்த தரப்பு எங்க போலாம் அப்படின்ற அடுத்து என்ன கலந்துக்க போறான்றதுல அவங்க அந்த டீம் வந்து அவங்க அந்த விஷயத்துல பிஸியா இருக்காங்க. ஸோ அதனால இப்போதைக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனா நான் சொல்ற இந்த 2 இயக்குனர் கூட தான் படம் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள். 99% இந்த இயக்குனர் கூட தான் படம் பண்ண போறாரு. ஓகே, நன்றி சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.